ஓம் சாந்தி. இன்று ரிலாக்ஸேஷன் கமெண்ட்ரி. இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு ஆன்மீகமான பிக்னிக் போக போகிறோம். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பிக்னிக் போகிறது. சில நேரங்களில் நம்முடைய மனசு சோர்வாக இருக்கும். பாபாவை நினைக்கணும்னு எண்ணம் வந்தாலும் கூட யோகாவில் உட்காந்தா புத்தி பாபாட்ட போகாது. பாபா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நேரங்களில் என்னோட பிக்னிக் வாங்க, கடற்கரையில் வாக்கிங் போகலாம், அல்லது மலைகளில் பாபா கூட சேர்ந்து நடக்கலாம், கடற்கரைக்கு போகலாம், எங்கே வேணால் நாம் போகலாம். இந்த ரிலாக்ஸேஷன் அனுபவம் பண்ணுறதுக்கு வதனத்துக்கு நாம் பாபாட்ட முதல்ல போக வேண்டும். பிக்னிக்னு சொல்லும்போது நம்ம தனியாக போனால் மஜா இருக்காது. ஒரு குடும்பமாக அனைவரும் சேர்ந்து போனால் தான் அந்த பிக்னிக்கினுடைய ஆனந்தத்தை நாம் அனுபவம் செய்ய முடியும். இந்த கமெண்ட்ரி நாம் மனசு சோர்வாக இருக்கும்போது தான் செய்ய வேண்டும். இது தினசரி செய்வதற்கான கமெண்ட்ரி கிடையாது. ஏன்னா ரிலாக்ஸேஷன் கமெண்ட்ரின்னு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பாபா நமக்கு முரளியில் சொன்னதுனால இந்த மாதிரி நம்ம பாபா கூட பிக்னிக் போகலாம் என்ற எண்ணம் வந்தது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம உலகமே பாபா தான். நமக்கு என்ன குடும்பம்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து போகணும்னா உங்கள் லௌகீக குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு சேர்ந்து போகிறது பிக்னிக் இல்லை. இப்போது நம்ம டெய்லி பாபாவோட சர்வ சம்பந்தம் வைக்கிறோம். பாபா, நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்பா, நீங்கள் தான் என்னுடைய நாயகன், நீங்கள் எனக்கு நண்பன், நீங்கள் எனக்கு குழந்தை என்று சம்பந்தம் வைக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த சம்பந்தங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். எங்கே? பிக்னிக். எல்லாமே பாபா தான். ஆனால் இத்தனை சம்பந்தங்கள் மூலமாக நம்ம கூட பாபா வராரு என்று நாம் அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த சம்பந்தம் பிடிக்குமோ அந்த சம்பந்தங்களை நீங்கள் அனுபவம் செய்யலாம். போவோமா எல்லாரும்? தயாரா? இந்த யோகா பண்ணுறதுனால மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாபா மேலே இருக்க அன்பு அதிகமாகும். அதனால் இந்த கமெண்ட்ரியை இடையிலேருந்து கேட்காம முதல்லேருந்தே ஒன்றி வாருங்கள். இணைந்து வந்தால் இந்த யோகத்தினுடைய அனுபவத்தை முழுமையாக செய்ய முடியும். போகலாமா? ஓம் சாந்தி. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில் ஒளி புள்ளியாக நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக மின்னிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் என் சூட்சும ஒளி உடலை பார்க்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் பலக்கும்
ஃபரிஷ்தா ஆடையை அணிந்து கொள்கின்றேன். மெதுவாக மேல் நோக்கி பறந்து செல்கின்றேன். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூட்சும வதனத்தில் பாப் தாதாவிற்கு முன்னால் செல்கின்றேன். என்னை பார்த்தவுடன் புன்சிரித்த முகத்தோடு பாப் தாதா இரு கைகளையும் நீட்டி வரவேற்கின்றார். சூட்சும ஃபரிஷ்தா நான் பாப் தாதாவிற்கு எதிரில் மிக அருகில் நிற்கின்றேன். பாப் தாதாவினுடைய அன்பான பார்வை திருஷ்டி என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. திருஷ்டியின் மூலமாக சக்தியை நான் அனுபவம் செய்கின்றேன். என் சூட்சும சரீரம் முழுவதும் சக்தி நிறைந்து கொண்டிருக்கின்றது. பாப் தாதா புன்சிரிப்பு சிரித்துக்கொண்டே நான் வந்த விஷயத்தை என்னிடம் கேட்கின்றார். அனுபவம் செய்யுங்கள் உங்களோடு பாப் தாதா பேசுவதை. அன்பான பாபாவிடம் என் மன விருப்பத்தை கூறுகின்றேன். பாப் தாதா, இன்று உங்களோடு நான் பிக்னிக் செல்வதற்காக வந்திருக்கின்றேன். அம்மா, அப்பா, நண்பன், குழந்தை மற்றும் நாயகனோடு இன்று பிக்னிக் செல்லலாம். நான் கூறிய உடனே பாப் தாதா இரு கைகளையும் மெதுவாக தட்டுகின்றார். ஒரு அழகிய மயில் வடிவ புஷ்பக விமானம் கீழே இறங்குகின்றது. அனுபவம் செய்யுங்கள்.
அழகிய மயில் வடிவ புஷ்பக விமானத்தில் நாங்கள் அனைவரும் ஏறுகின்றோம். பாபா சமிக்கை கொடுத்தவுடன் இந்த விமானம் ஆகாய வீதியில் பறந்து செல்கின்றது. மேலிருந்து கீழே பார்க்கும் பொழுது மலைகளுக்கு நடுவில் அழகான அருவி வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். பாப் தாதா விமானத்திற்கு சமிக்கை கொடுத்தவுடன் அருவிக்கு அருகில் புஷ்பக விமானம் கீழே இறங்குகின்றது. அந்த அருவியானது ஒவ்வொருவரும் தனித்தனியாக குளிப்பதற்கு வசதியாக கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது. பாப் தாதா சொல்கின்றார், இப்போது அனைவரும் இந்த அருவியில் ஸ்நானம் செய்துவிட்டு வரலாம். அருவியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாப் தாதா இப்பொழுது என்ன நினைக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நீ என்ன நினைத்து குளித்துக் கொண்டிருக்கின்றாய் குழந்தாய் என்று கேட்கின்றார். பாபா, நான் ஒன்றுமே நினைக்கவில்லை. பாபா கூறுகின்றார், எப்படி இந்த தண்ணீர் மேலே விழும்பொழுது உடலில் அழுக்குகள் நீங்குகின்றதோ அதே போல பாபாவிடம் இருந்து ஒவ்வொரு குணங்களையாக வாங்கி உன் ஆத்மாவில் இருக்கும் அழுக்கு போகுவதை அனுபவம் செய்வாய் என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது நான் அனுபவம் செய்கின்றேன். சிவபாபாவினிடம் இருந்து அன்பின் கிரணங்கள் என் ஆத்மாவில் விழுந்து கொண்டிருக்கின்றது. அன்பின் கிரணங்களில் நினைந்து நினைந்து என் ஆத்மாவில் இருக்கும் கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற அவகுணங்கள் நீங்கி நான் சுத்தமாகிக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். சக்தியின் கிரணங்கள் என் ஆத்மாவின் மீது
விழுந்து கொண்டே இருக்கின்ற. இதனால் என் ஆத்மாவில் இருக்கும் பயம், அதைரியம் என்னிடமிருந்து நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. சுகத்தின் கிரணங்கள் என் மீது விழுவதால் துக்கம் என்னை விட்டு தூரம் செல்கின்றது. இப்படி ஒவ்வொரு குணங்கள் மூலமாக என் ஆத்மாவில் இருக்கும் அழுக்கு வெளியேறுவதை நான் ஆத்மா அனுபவம் செய்கின்றேன். இந்த ஆன்மீக குளியல் மூலமாக என் ஆத்மா புத்துணர்ச்சி அடைந்துவிட்டது. இப்பொழுது பாப் தாதா அனைவரையும் புஷ்பக விமானத்தில் ஏறுவதற்கு கட்டளையிடுகின்றார். அடுத்து மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் மிக அழகான ஒரு பூங்காவில் பாப் தாதா புஷ்பக விமானத்தை இறக்குகின்றார். நாங்கள் அனைவரும் இந்த அழகிய பூங்காவிற்குள் நுழைகின்றோம். எங்கு பார்த்தாலும் கண்ணை கவரும் அழகான வண்ண வண்ண மலர்கள், பாபாவோடு சேர்ந்து மலர்களின் அழகை நான் ரசிக்கின்றேன். இந்த மலர்களின் விசேஷத்தை என்ன என்று பாபா என்னிடம் கேட்கின்றார். சிந்தியுங்கள். சிந்தித்து பாபாவிற்கு உங்கள் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை பதிலாக சொல்லுங்கள். அங்கே பல தோட்டம் இருக்கின்றது. பலவிதமான பல மரங்கள், பாப் தாதா இங்கிருக்கும் பழங்களை உங்கள் வயிறார பறித்து சாப்பிடுங்கள் என்று அன்பாக சொல்கின்றார்.
கைக்கு எட்டும் தூரத்தில் பழங்கள் இருக்கின்றது. குழந்தையான பாபாவிற்கு நானே பறித்து அவருடைய வாயில் ஊட்டிவிடுகின்றேன். அனுபவம் செய்யுங்கள். இந்த பாக்கியம் நமக்கு எப்போது கிடைக்கும்? இறைவனை குழந்தையாக்கி அவருக்கு நாம் ஊட்டிவிடக்கூடிய இந்த பாக்கியத்தை அனுபவம் செய்யுங்கள். பாப் தாதா அங்கிருக்கும் பலா மரங்களில் இருந்து ஒரு பழாப்பழத்தை உரித்து எங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றார். தேன் போன்ற ருசியில் அந்த பழம் இருப்பதை சுவைத்து அனுபவம் செய்கின்றேன். இந்த பலாப்பழத்தினுடைய விசேஷத்தை என்ன என்று கேட்கின்றார். பாபா, மேலிருக்கும் இந்த தோலில் இருக்கும் முள் போன்ற பாகங்கள் தேகத்தையும் தேக சம்பந்தப்பட்ட பஞ்ச விகாரங்களையும் குறிக்கின்றது. அந்த தோலை உரித்தவுடன் பலாப்பழத்தை சுற்றி இருக்கும் நாரானது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை குறிக்கின்றது. பலாப்பழம் நற்குணங்கள் கொண்ட ஆத்மாவினுடைய ரூபம். ஆத்மாதான் விதை என்பதை பலாக்கொட்டை கூறுகின்றது. என்று நான் பாபாவிற்கு பதிலளிக்கின்றேன். அனைவரும் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றோம். அழகழகான வண்ண வண்ண பறவைகளின் ஒலி கேட்கின்றது. பறவைகளை பார்க்கவும் செய்கின்றோம். புள்ளிமான்கள் துள்ளி குதித்து ஓடுவது பார்த்து கொண்டிருக்கின்றன. முயல் குட்டிகள் எங்களோடு வந்து விளையாடுகின்றது.
பூங்காவில் அழகான ஒரு மைதானம் இருக்கின்றது. பாப் தாதாவோடு பேட்மிண்டன் விளையாடுகின்றோம். விளையாடிக் கொண்டிருக்கும் போதே பாபா சொல்கின்றார், இந்த கை பேட்மிண்டன் விளையாடட்டும், புத்தி ஞான ரத்தினங்களோடு விளையாட வேண்டும். இன்று காலையில் பாபா என்ன சொன்னார்? சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் விளையாண்டு கொண்டே ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். காலையில் நான் கேட்ட மகா வாக்கியங்களை நினைவில் கொண்டு வருகின்றேன். இப்போது அடுத்ததாக ஒரு அழகான கடற்கரைக்கு பாபா எங்களை அழைத்து செல்கின்றார். பாபாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அனைவரும் நடந்து செல்கின்றோம். கடலின் அலைகள் கால்களில் வந்து மோதுவதை அனுபவம் செய்யுங்கள். குழந்தாய், இந்த கடலை பார்க்கும்போது என்னென்ன ஞான பாயிண்ட் உனக்கு நினைவுக்கு வருகின்றது என்று பாபா கேட்கின்றார். கடலை பற்றி பாபா என்னென்ன இதுவரை கூறியிருக்கின்றார்? பாபாவே குணங்களின் கடல். நினைத்து பாருங்கள், இதுவரை பாபா கடலின் விசேஷதாவை பற்றி என்னென்ன நமக்கு கூறியிருக்கின்றார்? கடலின் சக்தி என்ன? சிறிது நேரம் சிந்தியுங்கள். கடலிடமிருந்து நமக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைக்கின்றது? ஸ்தூல கடலிடம் இருந்து என்ன கிடைக்கின்றது? தெய்வீக குணங்களின் கடலான
பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கின்றது? கிடைக்கும் பிராப்திகளை நினையுங்கள். பாபா குணங்களின் கடல். ஒவ்வொரு குணங்களின் கடலில் மூழ்குவதன் மூலமாக அந்த தெய்வீக குணங்கள் ஆத்மாவில் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. பாப் தாதாவோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பாபாவினுடைய கைகள் என்னுடைய கைகளில் இருக்கின்றது. பாபாவினுடைய சக்தி கரங்களின் மூலமாக எனக்குள் பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது. சக்தி முழுவதும் நிறைய நிறைய ஷரீரம் என்ற உணர்வை நான் மறைக்கின்றேன். சிறு ஒளி புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். மிக லேசாக இருக்கின்றேன். இப்பொழுது பாப் தாதாவோடு மதுவன் புண்ணிய பூமிக்கு பறந்து செல்கின்றோம். புஷ்பக விமானம் பாண்டவ பவனில் இறங்குகின்றது. நான்கு தாம யாத்திரை அனைவரும் செய்கின்றோம். பாபா குடில், பாபா ரூம், ஹிஸ்டரி ஹால், சாந்தி ஸ்தம்பம், நான்கு இடங்களிலும் சிறிது நேரம் உட்கார்ந்து பாபாவோடு உரையாடல் செய்துவிட்டு வாருங்கள்.
பாண்டவ பவனில் தாய் தந்தையான பாபா, நண்பனாகிய பாபாவும் நாங்கள் இங்கே சில காலம் தங்க விரும்புகின்றோம் என்று கூறுகின்றார்கள். குழந்தையான பாபாவும் நானும் இங்கு தங்கிவிட்டு வருகிறேன் என்று கூறுகின்றார். குழந்தையான பாபாவிற்கும் தாய் தந்தைக்கும் நண்பனாகிய பாபாவிற்கும் விடை கூறிவிட்டு நானும் பாப்தாதாவும் கிளம்புகின்றோம். பாப்தாதா கைகளை தட்டியவுடன் அன்னப்பறவை போன்ற புஷ்பக விமானம் இறங்கி வருகின்றது. நானும் பாப்தாதாவும் மட்டும் இந்த அன்னப்பறவை புஷ்பக விமானத்தில் அமர்ந்து மேலே பறக்கின்றோம். அன்பான பாப்தாதா புஷ்பக விமானத்தை என் வீட்டிற்கு முன்பாக இறக்குகின்றார். நானும் பாப்தாதாவும் வீட்டிற்குள் நுழைகின்றோம். அனுபவம் செய்யுங்கள். சர்வசக்திவான் சுயம் பகவான் நம்முடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார். பாப் தாதாவின் வருகையினால் வீடு முழுவதும் சக்திசாலியானதாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. தூய்மையின் கிரணங்கள் நாலா பக்கமும் பரவி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் நீங்கிக் கொண்டிருக்கின்றது. தூய்மையான வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரவுகின்றது. பாப் தாதா நாலா பக்கமும் திருஷ்டி கொடுக்கின்ற பாபாவிடமிருந்து சக்திசாலியான ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு நாலா பக்கமும் பரவுகின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி, தீய சக்திகள் அழிந்து கொண்டிருக்கின்றது.
பாப் தாதா என்னிடம் விடை பெற்று வதனத்திற்கு சென்று விடுகின்றார். இன்று நான் செய்த பிக்னிக்கை நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய பாக்கியம் எவ்வளோ உயர்ந்த பாக்கியம்! முழு கல்பத்திலும் இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் இறைவனோடு பிக்னிக் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. வித்தியாசமான ஒரு பிக்னிக் செய்த அனுபவம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது நான் ஆத்மா புத்துணர்ச்சி அடைந்து விட்டேன். இதே போல நீங்கள் உங்களுடைய மனதிற்கு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்லலாம் என்று நீங்களே நினைத்து யோகா பண்ணலாம். ஆனால் மனம் எப்பொழுது சோர்வடைகின்றதோ அப்பொழுது மட்டுமே இந்த பிக்னிக் செல்லுங்கள்.